வலிமையை தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலிலும் முடிவிலும் அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடையன, காலங்களும் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே என்றென்றும் எக்காலமும் ஆமேன். தம்முடைய தூய மாட்சிக்குரிய காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் ஒளிதோ முடிவில்லா மன்னரது பேரொளியா உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் பொழிந்ததென உணர்வதாக இப்பெருஞ்சுடரால் அழகு பெற்று அன்னையாம் திருவையும் களி கூறுவதாக. எனவே மக்கள் அனைவரின் இக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி வழியை பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் கூர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்தும் உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். ஆண்டவரே, உம் பெருமையும் மகிமையும் என்ன மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கே நான் காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல்
எரிபலியாக அவரை பலியிட வேண்டும் என்றார். அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ராயலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்பொழுது பார்வோனையும் அவருடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றிவிடுவேன். அவ்வாறு நாம் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாம் அவரோடு ஒன்றித்து இருந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். அதிகாரம் 16 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலேனா மரியாம், யாக்கோபின் தாய் மரியாம், சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமணப் பொருட்கள் வாங்கினர். வாரத்தின் முதல் நாள் காலையிலே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவரோடொருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது பெரியதொரு கல். பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்றபோது வெண்தொங்கல் ஆடை அணிந்த இளைஞன் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகிலுற்றார்கள். அவர் அவர்களிடம், திகிலுற வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என்று சொல்லுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உயிர்த்த இயேசுவில் பாசம் நிறைந்த சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவரின் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த உயிர்ப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்கள். Happy Easter to all of you. பாஸ்கா விழாவின் நிறைவில் நாம் வந்திருக்கின்றோம். உயிர்ப்பு விழாவின் மகிழ்ச்சியை
நாம் இன்று நம்முடைய இந்த குடும்பத்திலே, இந்த இல்லத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே கொண்டாடுகின்றோம். இந்த உயிர்ப்பானது, இந்த உயிர்ப்பு பெருவிழாவானது எவ்வாறு, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வில் சிறப்பானது என்று நாம் சற்று உணர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உயிர்ப்பு விழா ஒரு பெருவிழாவாக நம் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு திருவிழாவாக திருநாளாக மாறும். நம்மை புதுப்பிப்பாராக. எங்களுக்காக தண்ணீர் நீர் உமது ஆசிரியர்களுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தும், எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையை தரவும் இத்தண்ணீரை படைத்தே. உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீர் அமைத்தே. இப்பொழுது வாக்குறுதியானது நடைபெறும். சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறைநிகழ் வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமணத்தில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே நமக்கான செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானின் மதன் செயல்களை விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்கா திரு அவை இறைவனுக்காக ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதியை இப்போது புதுப்பிப்போம். எனவே சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? அவன் செயல்களை எல்லாம் விட்டுவிடுகின்றீர்களா? அவன் ஆரவாரங்களை விட்டுவிடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைக்க எல்லாம் வல்ல தந்தையாகி கடவுளை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகன் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் இந்த கத்தோலிக்கா திருவையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலைவாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புதுப்பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையும் ஆகிய கடவுளை நம்மை தமது அருளால் நம் நிலைவாழ் பெரும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென்.
ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியாக இச்சிறப்பான இரவில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவதும் நீயாகவே தகுதியும் நீதியுமாகும். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று அருந்துங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் இரத்தத்திற்கின்றன. இது பாவ மன்னிப்பு கேட்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதே என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பியும் உயிர்ப்பினையும் நினைவும் வாழ்தலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். முந்திரமுதிற்றும் ஊழியம் புரிய தந்தவர்களை நீங்களே ஏற்றுக்கொண்டீர். எனவே இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றித்து எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் நீங்களே விடுவி. எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுட நல்லோமே என்று ஆடுகின்றோம். நாங்கள் பாவத்திலிருந்து கூறும் விடுதலை பெற்று யாருக்கு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அழைப்பு பெற்றோர், பேறு பெற்றோர், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவான தெய்வம், உணவான வந்தாய், இங்கே நீராய்.
ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு வாஸ்கால் அடையாளங்களால் நிறைவுற்ற நாங்கள் உமது பரிவிரங்கத்தால் மனம் மாற்றிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசிரியருக்காக தலை வணங்குவோம். இல்லாமல் இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி ஆபத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்து இரக்கத்துடன் பாதுகாப்பாராக. ஆமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் தங்குவதாக. அமைதியுடன் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. We wish you a happy Easter. 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 Enjoy, enjoy the day. Enjoy, enjoy the day.